இந்த இனிய மற்றும் சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர், பெற்றோர்கள், எங்களுடைய பள்ளியின் ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் எங்கள் பள்ளி மாணவர்கள், உங்கள் அனைவரையும் என் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்வில் பட்டம் பெறும் மாணவர்களின் முயற்சியும் உழைப்பும் சாதனையும் கொண்டாடப்படும் தருணம் இது. அதனால் இந்த நிகழ்வை அனைவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் கண்டுகளிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிகழ்ச்சியின் அழகை உயர்த்துவது மேடை என்றால், அந்த மேடையின் பெருமையை உயர்த்துவது அதன் சிறப்பு விருந்தினர். அத்தகைய வகையில் இந்த அழகான தருணத்தில் நம்முடன் இணைந்து இருப்பவர் திருமதி ஆண்டாள் பாலு அவர்கள். அவரை பற்றி சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள நான் பெருமைப்படுகிறேன். இவர் ஒரு சயின்டிஸ்ட், entrepreneur, social worker and inspiration leader. ஒரு சிறிய நகரத்திலிருந்து தனது கல்வி பயணத்தை தொடங்கிய இவர் விவசாய விஞ்ஞானத்தில் தனது பட்டப்படிப்பை முடித்து பின்னர் தனது ஆர்வத்தையும் அறிவையும் இணைத்து உலகளாவிய தொழில் முனைவோராக உயர்ந்துள்ளார். இவர் இணை நிறுவிய கொக்கோ டவுன் நிறுவனம் இன்று உலகம் முழுவதும் பீன் டு பார் சாக்லேட் துறையில் ஒரு முக்கியமான பெயராக உள்ளது. சிறிய அளவில் தொடங்க விரும்பும் பலருக்கும், குறிப்பாக பெண்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு இவர் வழிகாட்டியாக உள்ளார். இவரின் வாழ்க்கையை ஒரு திருக்குறள் அழகாக எடுத்து காட்டுகிறது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த குறள் உழைப்பின் மூலம் உயர்ந்தவர்களுக்கே உண்மையில் வாழ்கிறார்கள் என்று கூறுகிறது. அதேபோல் திருமதி ஆண்டாள் பாலு அவர்கள் தன் உழைப்பாலும் முயற்சியாலும் உலகளாவிய உயரத்தை எட்டியுள்ளார். அவர் பல சர்வதேச நிகழ்ச்சிகளில் பேசியதுடன் மட்டுமல்லாமல் சாக்லேட் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோருக்கு பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இவரின் சாதனைகள் மட்டுமல்ல, சமூக சேவையும் அசாதாரணம். பல இசை நிகழ்ச்சிகள், நாடகங்கள் நடத்தி அதன் மூலம் 50,000க்கும் மேற்பட்டோருக்கு கண் பரிசோதனை அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்துள்ளார். அவருடைய சாதனைகளும் விருதுகளும் எண்ணிலடங்கா. அவற்றில் சில: எக்ஸ்போர்ட் ஆஃப் த இயர் GA, குளோபல் அவார்ட்ஸ் 5-year continuous, entrepreneur recognition, Goldman Sachs business program, board member and vice president of Atlanta Tamil Sangam. இவ்வளவு பெருமைக்கும் சாதனைக்கும் சொந்தக்காரரான திருமதி ஆண்டாள் பாலு அவர்களை நம் பள்ளியின் முதல்வர் திரு பாலா அவர்கள் மேலைக்கு அழைத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பலத்த கரகோஷங்களோடு அவரை மேடைக்கு அழைப்போம். மலர்களைப் போலவே அவரின் சாதனைகள் உலகம் முழுவதும் மனம் வீசுகின்றது. ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்சிருந்தா நாம் என்ன பண்ணுவோம்? அதை இன்னும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவோம், இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அப்படித்தான் நம்முடைய 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். அவர்களின் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஊக்கத்தாலும் தமிழ் மீது கொண்ட தீராதாகத்தாலும் அவர்களின் கற்றல் பணி இன்னும் தொடர்கிறது. இப்பொழுது நம் 9ஆம் வகுப்பு மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள. ஹர்ஷினி கண்ணதாசன், அடுத்தது லோகரக்ஷிதா சத்யநாராயணன். இப்பொழுது நாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களை மேடைக்கு அழைப்போம். ஆஷ்னா தனசேகர் ஜான்சிராணி, இனிகா பாலகிருஷ்ணன், பிரணவ் செந்தில்குமார், அஸ்வத் ரமேஷ்,
ஹர்ஷித் கருப்பண்ணன். இப்போது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வு. 8 வருடமா அவங்களோட விடாமுயற்சி மற்றும் உழைப்பை கொண்டாடுவதற்கான தருணம். கூப்பிடலாமா நம்ம விழாவின் கதாநாயகர்களை மற்றும் அவருடைய ஆசிரியர்கள். இப்போது நாம் அவர்களுக்கான விருதுகளை வழங்கும் விழா. முதலாவதாக பெட்டினா பாஸ்கர். அடுத்ததாக கனிஷ்கா வினோ மனோகரன். பலத்த கைத்தட்டல்களுடன். அடுத்ததாக கார்த்திகா சுஜித் கண்ணன். அடுத்ததாக கவின் பாலகிருஷ்ணன். அடுத்ததாக மகதி ராஜராஜன். அடுத்ததாக நேஹா பாலமுருகன். அடுத்ததாக ஓஜஸ்வி தக்ஷணமூர்த்தி. அடுத்ததாக ரக்ஷத் ஜயவேல்.
அடுத்ததாக ரயன் கோகுல். அடுத்ததாக சஞ்சீவ் முருகபிரசாத். அடுத்து சிவானி முருகபிரசாத். அடுத்ததாக தான்யா கிரேஸ் ராஜா. அடுத்ததாக தான்யா மர்லின் நவின் டேவிஸ். அவருக்காக நம்ம ஒரு கரகோஷங்கள் எழுப்பிடலாமா? இப்போ நம்ம மாணவர்கள்லாம் அவார்ட் வாங்கினாங்க. அவங்கெல்லாம் பேசினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கூப்பிட்டு கொஞ்சம் பேசி சொல்லி கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் பெட்டினா பாஸ்கர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பெட்டினா. நான் 10 வருஷமாக தமிழ் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன். நான் இங்கே முக்கியமான படிக்க காரணம் யாருன்னா என் பாட்டிமா தான். அவங்க ஒரு தமிழ் ஆசிரியர். என் பாட்டிமா அமெரிக்காவுக்கு முதல் வாட்டி வரும்போது என் அம்மா கிட்ட சொன்னாங்க, உன்னோட பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் தமிழ் கண்டிப்பாக படிக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் என்னோட அம்மா என்னை மேரியட்டா தமிழ் பள்ளியில் அனுப்பினாங்க. இன்னைக்கு என்னோட பாட்டிமா இல்லை, ஆனால் அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. என்னோட முதல் மாணவி கூட இங்கே மேரியட்டா தமிழ் பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோட தங்கச்சி பிரீலா பாஸ்கர் தான். அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னோட அம்மா மற்றும் என்னோட அப்பாவுக்கும் தமிழ் பள்ளிக்கும் என்னோட ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். என்னோட பாட்டிமா ஆசைப்பட்ட மாதிரி அடுத்த தலைமுறைக்கும் தமிழை எடுத்து செல்வேன். மேரியட்டா தமிழ் பள்ளியில் நானும் ஒரு நாள் தமிழ் ஆசிரியை இருக்கணும். மற்ற பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறேன். நன்றி. தேங்க்யூ பெட்டினா, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக கார்த்திகா சுஜித் கண்ணன். அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகா சுஜித் கண்ணன், 8ஆம் வகுப்பு மாணவி. இன்று நான் பட்டம் பெற காரணமாக இருந்த என் அம்மா அப்பா மற்றும் என்னுடைய மேரியட்டா தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். என்னுடைய அம்மா அப்பா எனக்கு சிறு வயதிலிருந்து நீதி கதைகள் சொல்வாங்க. அதிலிருந்து தமிழ் மொழி மீது ஆர்வம் தோன்றியது. என்னுடைய தமிழ் பள்ளி ஆசிரியர்களும் எனக்கு புத்தகம் படிக்க ஊக்கம் அளித்தார்கள். தமிழ் பள்ளியில் நடந்த சில மறக்க முடியாத நினைவுகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் மழலை வகுப்பிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். நடனம், நாடகம், தேசிய கீதம் பாடியிருக்கிறேன் மற்றும் நான் நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கியிருக்கிறேன். 5ஆம் வகுப்பில்
ஜெயமாறனத்தை நிறைய தமிழ் கதை புத்தகங்களை படித்து ஆர்வம் அளித்தார்கள். நானும் 5ஆம் வகுப்பில் ஒரு தமிழ் கதையை எழுதி புத்தகமாக வெளியிட்டிருக்கேன். அடுத்து என் 6ஆம் வகுப்பு ஆசிரியர் மிஸ் நித்யாவும் 7ஆம் வகுப்பு ஆசிரியர் கணேஷ் அங்கிளுக்கும் தமிழ் உரையாட ஊக்கம் கொடுத்தார்கள். என்னுடைய 8ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் மிஸ் சித்ரா மற்றும் மிஸ் ஜெயா அவர்கள் எப்படி தமிழில் பிழை இல்லாமல் படிக்கணும் மற்றும் நிறைய கடினமான வார்த்தைகளுக்கு நல்ல விளக்கம் கொடுப்பார்கள். மழலை வகுப்பு 1இல் தோசை அம்மா தோசை பாட்டில் தொடங்கி இன்று நான் மூதுரை வரை படித்திருக்கிறேன். என்னை போல நீங்களும் தமிழ் மொழியை முழுமையாக படித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த பள்ளி முதல்வர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் திருமிகு நிர்மலா அயலு அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கார்த்திகா. அடுத்ததாக கவின் பாலகிருஷ்ணன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 14 ஆண்டுகளாக நமது மெரியாட்டா தமிழ் பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் நிர்வாக குழுவிற்கும் அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் மிக்க நன்றி. கடந்த 11 ஆண்டுகளாக எனக்கு தமிழ் பாடத்தை சொல்லி கொடுத்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடன் சேர்ந்து பட்டம் பெறும் எனது வகுப்பு தோழர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள். நான் நமது தாய்மொழியை கற்றுக்கொள்ள தொடர்ந்து ஊக்கப்படுத்திய எனது பெற்றோருக்கும் எனது சகோதரி இனிகாவிற்கும் மிக்க நன்றி. இந்த பள்ளி எனக்கு தமிழ் மொழி கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழர்களின் வாழ்வியல், பண்பாடு மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்துள்ளது. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, நமது அடையாளம். அப்படிப்பட்டுள்ள தாய்மொழியான தமிழ் மொழியை தொடர்ந்து கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்று நீங்கள் இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றிகள் கவின். அடுத்ததாக மகதி ராஜராஜன். வணக்கம், என் பேர் மகதி. நான் 3 வயசுலேருந்து மெரியாட்டா தமிழ் பள்ளியில் படிச்சிருக்கேன். முதலாக நான் என் பெற்றோர், தாத்தா, பாட்டி மற்றும் எனக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னோட தாத்தா பாட்டி இந்தியாவிலிருந்து இங்கே வரும்போது எனக்கு வீட்டு பாடம் செய்ய உதவுவாங்க. தமிழ் ஒரு தனித்துவமான மொழி. நான் சின்ன வயசில் இந்தியா போகும்போது நான் அங்கே இருக்க தமிழ் வார்த்தைகளை படிக்க முயற்சி செய்வேன். என் அப்பா அம்மா தான் என்னை தமிழ் படிக்க வச்சாங்க. ஆனால் நான் அப்பா அம்மா சொல்கிறதுனால மட்டும் தமிழ் படிக்கலை. நான் தமிழை விரும்பி படித்தேன். தமிழ் பள்ளியில் நான் தமிழ் இலக்கணம், இலக்கியம் மட்டும் கற்றுக்கல, நான் தமிழ்நாட்டுடைய வரலாறை பற்றியும் கற்றுக்கிட்டேன். நான் நிறைய நண்பர்களையும் சந்தித்தேன். நான் தமிழ் பள்ளியில் படித்த நினைவுகளை மறக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி மகதி. அடுத்ததாக நேஹா பாலமுருகன். வணக்கம், என் பேர் நேஹா பாலமுருகன். நான் தமிழ் பள்ளியில் மழலையிலிருந்து படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சிறு வயதிலிருந்து தமிழ் புரியும், ஆனால் படிக்க தெரியாது, சரியாக பேச வராது மற்றும் எழுத தெரியாது. ஆனால் நான் 11 இயர்ஸாக தமிழ் பள்ளியில் படிக்கிறதுனால எனக்கு தமிழ் படிக்க தெரியும், பேச தெரியும் மற்றும் எழுத தெரியும்.
இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் தமிழ் படிக்கும்போது தமிழ் மற்ற மொழிகள் மாதிரி இல்லை. தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதும்போது சுழிக்கிறது, நீங்கள் தமிழ் அந்த ழ சொல்லும்போது அது ரொம்ப அழகானது. நீங்கள் மற்ற மொழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அதுவுமே எனக்கு ரொம்ப பெருமையானது. கடைசியில் இந்த நேரத்தில் என்னை தமிழ் பள்ளியில் சேர்த்த என்னோடய பெற்றோர்கள், அண்ணனுக்கும் மற்றும் என்னோட ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு தன்னார்வலர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நேஹா. நெக்ஸ்ட் ஓஜஸ்வி தக்ஷணாமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஓஜஸ்வி தக்ஷணாமூர்த்தி. நான் முதல்ல தமிழ் பள்ளியில் சேர்ந்தப்போ நான் அட்வான்ஸ் பேசிக்கில் படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த மேடையில் நின்று என்னோடய பட்டம் வாங்கியிருக்கேன். இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு என்னோடய பெற்றோர்களுக்கும் என்னோடய தம்பிக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும். பொதுவாக எல்லா பெற்றோர்களும் அவங்க குழந்தைகளை வீட்டில் தமிழ் பேச வைக்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் நான் குட்டியாக இருந்தப்போ நான் வீட்டில் சுத்தமாக ஆங்கிலமே பேச மாட்டேன். நான் முழுசாக தமிழ் பேசிகிட்டு இருந்தேன். என்னோடய பெற்றோர்களுக்கு எனக்கு ஆங்கிலம் பேச தெரியும்னு தெரிஞ்சதே நான் ஒரு முறை பள்ளிக்கு வந்து பார்த்தப்ப தான். தமிழ் பேச தெரிஞ்சாலும் தமிழ் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோன்னு என்னை தமிழ் பள்ளியில் சேர்த்த பெற்றோர்களுக்கு நன்றி. இப்போ வரைக்கும் எனக்கு கூட இருந்த தமிழ் ஆசிரியர்களுக்கும் நன்றிகள் பல. அட்வான்ஸ் பேசிக்கில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஸ்ரீராம் அங்கிளும் ஸ்ரீவித்யா மேமுக்கும் நன்றி. உங்களால் தான் நான் தமிழ் இப்போ ஆர்வத்தோடு படிக்கிறேன். காயத்ரி மேம், நித்யா மேம், வசந்த் அங்கிள், உங்களுக்கும் நன்றி. நீங்கள் எனக்கு தமிழை விளையாட்டு மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் கணேஷ் சாருக்கு நன்றி. கணேஷ் சார்னால தான் நான் 7ஆம் வகுப்பில் நிறுத்தாமல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்திருக்கேன். கடைசியாக சித்ரா மேமுக்கும் ஜெயஸ்ரீ மேமுக்கும் நன்றி. நான் 8ஆம் வகுப்புக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு சித்ரா மேம் பற்றி புகழ் மட்டும்தான் கேட்டது. சித்ரா மேம் பொதுவாக புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட நேரத்தை செலுத்தி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ் பள்ளியில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும், பாலா அங்கிளுக்கு, நிம்மி ஆண்டிக்கு, எனக்கு எம்சி பண்ண கூப்பிட்ட கணேசன் சாருக்கு, அதுக்கப்புறம் என் கூட படித்த எல்லா மாணவர்களுக்கும் நன்றி. கடைசியாக இது கேட்டிருக்க குட்டீஸ்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்ம தமிழ் பள்ளியில் தமிழ் மட்டும் படிக்க வரல. நம்ம ஔவையார் எழுதின ஆத்திச்சுடி, மூதுரை, திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் படிங்க, பிழையில்லாமல் படிங்க, முழுசாக படிங்க. அதுக்கப்புறம் படித்த பாடு அது நம்ம வாழ்க்கையில் கருவியாக உபயோகப்படுத்துங்க. கடைசியாக தமிழ் தாய்மொழியாக படிங்க, வாழ்க்கை முறையாக படிங்க. இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, கடவுளுக்கும் நன்றி. நான் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஓஜஸ்வி. அடுத்ததாக ரக்ஷத் ஜெயவேல். வணக்கம், என் பேர் ரக்ஷத். முதல்ல என்னோட அம்மாவும் அப்பாவுக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்பயும் குழந்தையிலேருந்தே அம்மா வந்து எனக்கு தமிழ் சொல்லி தந்தாங்க. அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் இப்போ. அதுக்கப்புறம் எனக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். எப்பயும் தமிழ் பள்ளிக்கு வந்து விட்டதுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு மீனா ஆண்டிக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் முதல் வந்து என்னை தமிழ் பள்ளிக்கு போன்னு சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஆசிரியருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் நித்யா மேம்க்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் எனக்கு முதல் தமிழ் சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் கணேஷ் சருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்னோட மனசுக்கு வந்து தமிழ் பிடிக்கிறது மாதிரி சொல்லி தந்தாங்க. மற்றும் சித்ரா மேமும் ஜெயஸ்ரீ மேமுக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் எனக்கு நிறைய தமிழ் சொல்லி தந்து இங்கே வந்து என்னை நிற்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நண்பர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மூணு வகுப்பில் எல்லாத்துலேயும் இருந்து என்னை வந்து இங்கே வரத்துக்கு உதவி செய்தாங்க. நன்றி, வணக்கம்.
நன்றி ரக்ஷக். அடுத்ததாக ரயன் கோகுல். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் படிக்க வாய்ப்பு கொடுத்த மேரியட்ட தமிழ் பள்ளிக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு தமிழ் படிக்க உதவி செஞ்ச அப்பா அம்மாக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எங்களுக்கு தமிழ் படிக்க வச்சு ஆசிரியர்களுக்கும் துணை ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக ஒரு சில பேருக்கு சிறப்பு நன்றி சொல்லணும்னா என்னோட நித்யா டீச்சர், கணேசன் டீச்சர் மற்றும் ஜெயஸ்ரீ டீச்சரும் சித்ரா டீச்சரும். தமிழ் பள்ளி இவ்வளவு சிறப்பாக இயங்குவதற்கு உதவி செஞ்ச அத்தனை தன்னார்வலருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரயன். அடுத்ததாக சஞ்சீவ் முருகப்பிரசாத். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சீவ் முருகப்பிரசாத். இந்த ஆண்டு பட்டம் பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி மற்றும் பெருமை அடைகிறேன். உண்மையாக சொன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்பு யாராவது என்கிட்ட வந்து இன்னும் நீ வெள்ளிக்கிழமை 7லேருந்து 8 வரைக்கும் தமிழ் பள்ளிக்கு போவேன்னு சொன்னால் நான் அவங்கள பார்த்து சிரித்து நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் ஏன்னா உண்மையாக சொன்னால் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அது வந்து வாரத்தின் இறுதி, நாங்கள் வந்து ஓய்வு எடுக்கும் நேரம். ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் தமிழ் பள்ளிக்கு வந்து படிக்க, எழுத, பேச, அதுவும் தவறில்லாமல் பேச முயற்சி செய்தோம் தொடர்ந்து வந்து. இந்த பயணத்தில் நான் நிறைய நண்பர்களை பெற்றேன். அதுதான் இந்த அனுபவத்தை இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றியது. நாங்கள் வந்து நிறையா சிரித்தோம், கற்றுத்தோம், அதுக்கப்புறம் சில நேரம் கஷ்டப்பட்டோம். தமிழ் பள்ளி வந்து எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்தது. முக்கியமாக எனக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா என்னோட கலாச்சாரத்தோடு என்னை இணைத்தது. நான் எங்கிருந்து வந்தேன், அது ஏன் முக்கியம் என்பதை எனக்கு புரிய வைத்தது. தமிழ் என்பது ஒரு மொழி மட்டும் அல்ல, அது வந்து நம்முடைய அடையாளத்தின் ஒரு பகுதி என்று எனக்கு வந்து சொல்லி தந்தது. நாம் இப்போது பட்டம் பெறுறோம், ஆனால் வந்து தமிழ் இதோட முடியதில்லை. நம்ம வந்து இந்த தமிழை பயன்படுத்தி நம்மோட வேர்களுடன் இணைந்து இருப்பது நம்மளோட பொறுப்பு. என்னோட ஆசிரியர் ஸ்ரீராம் சார், கே சார், ஜெயசித்ரா மேம், நித்யா மேம், ஜெயமாறன் மேம், ஜெயஸ்ரீ மேம் மற்றும் கணேஷ் சார், உங்கள் நேரம், பொறுமை மற்றும் அர்ப்பணிப்புக்கு மனமார்ந்த நன்றி. குறிப்பாக கணேஷ் சார் வந்து நான் இன்னும் வெள்ளிக்கிழமை வரக்கான முக்கியமான காரணம் அவர் வந்து எனக்கு தமிழ் விரும்ப கற்றுக் கொடுத்தார். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம இங்கே அனுப்பிய பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றி. முக்கியமான என் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சஞ்சீவ். அடுத்ததாக சிவானி முருகப்பிரசாத். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் தமிழ் பள்ளியிலிருந்து பட்டம் பெறுவதை என்னால் நம்பவே முடியல. நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல என்னோடய பெற்றோர்கள், அதுக்கப்புறம் கிண்டர் கார்டனில் இருந்து என்னோடய ஆசிரியர்கள் விஜயபிரியா மிஸ், ஜான்சி மிஸ், ராஜலக்ஷ்மி மிஸ், நித்யா மேம், கணேஷ் சார், சித்ரா ஆண்டி மற்றும் ஜெயஸ்ரீ ஆண்டி. இவர்கள் தமிழில் நான் எடுத்த முதல் படியிலிருந்து என் கூட இருக்கிறாங்க. இந்த பள்ளியும் இந்த மேடையும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இங்கே தான் என்னோடய முதல் நடனம் ஆடினேன், அதுக்கப்புறம் முதல் பாட்டு பாடினேன், அதுக்கப்புறம் என்னோடய முதல் எம்சி பண்ணேன். அதுக்கு கணேஷ் சாருக்கு நன்றி. அதுக்கப்புறம் தமிழ் போட்டிகளில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய முதல் புத்தக வெளியீடு இங்கே தான் நடந்துச்சு. அதுக்கு ஜெயமாறன் மேமுக்கு நன்றி.
இதுக்கெல்லாம் பாலா சார் எங்களை ஊக்கப்படுத்தினார். இந்த பள்ளி எனக்கு தமிழ் மற்றும் என் முன்னோர்களை பற்றி நிறையா கற்றுக் கொடுத்தது. முதல்ல எல்லாம் எனக்கு தமிழ் பள்ளி, அதுக்கப்புறம் தமிழ் வீட்டு பாடம்னா அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இப்போ தமிழ் பேசுகிறதோ தமிழ் கற்றுக்கிறதுலோ நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போலேருந்து நான் தமிழை மேலும் தமிழ் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க என்னால் முடிந்ததை நான் செய்வேன். நன்றி. நன்றி சிவானி. அடுத்ததாக தானியா கிரேஸ் ராஜா. வணக்கம். என் பெயர் டானியா கிரேஸ் ராஜா. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் மிசிசிப்பியிலிருந்து அங்கே தமிழ் ஸ்கூலும் நான் போகல. நான் 8வது படிக்கும் போது நாங்கள் அட்லாண்டாவுக்கு வந்தோம். நான் அட்லாண்டாவில் 6ஆம் வகுப்பு தமிழ் ஸ்கூல், மேரியாட்ட தமிழ் ஸ்கூலில் நான் சேர்ந்தேன். இங்கே நான் நிறைய இலக்கணமும் நிறைய செயல்களும் கற்றுக்கிட்டேன். உரையாடல் மற்றும் மேடை பேச்சு கணேஷ் சார் சொல்லி தந்தார், அவருக்கு நன்றி. இந்த வருஷம் சித்ரா மேமும் ஜெயஸ்ரீ மேமும் எனக்கு ஆசிரியராக இருக்காங்க. இவங்ககிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். தமிழ் ரொம்ப பழமையான மொழி, அதை நான் பேசுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் கடைசியாக இங்கே இருக்கிற ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி தானியா. அடுத்ததாக தானியா மெர்லின் நவீன் டேவிஸ். இந்த இனிய வேளையில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. திருவள்ளுவரின் இந்த குறளுக்கேற்ப ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம், ஒரே செல்வம் கல்வி மட்டுமே. அந்த செல்வத்தை எனக்கு அன்புடனும் அரவணைப்புடனும் அள்ளி அள்ளி கொடுத்த சுகுணா மேம், சசி சார், ராஜலக்ஷ்மி மேம், நித்யா மேம், வசந்த் சார், கணேஷ் சார், சுகுணா மேம், ஜெயசித்ரா மேம், ஜெயஸ்ரீ மேம், எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்கள் தாயுள்ளத்திற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனது தமிழ் படிப்பையும் பட்டத்தையும் சாத்தியமாக்கி கொடுத்த எனது பிரின்சிபல் பாலா சார், வைஸ் பிரின்சிபல் நிம்மி மேமுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இருவருமே முதல்வர்கள் போல் இல்லாமல் எங்கள் நண்பர்களாகவே இருக்கிறீர்கள். பட்டத்தை அளித்த திருமதி ஆண்டாள் பாலு அவர்களுக்கு மிக்க நன்றி. மெரிட்டா தமிழ் பள்ளி ஒரு குட்டி தமிழ்நாட்டையே எங்களுக்கு உருவாக்கி தந்துள்ளது. நம்ம தமிழ் கலாச்சாரமான மனிதர்களை எப்படி மதிக்கணும், மொழியை எப்படி கொண்டாடணும், எல்லாரிடமும் எப்படி கலகலப்பாக பேசணும், இதை நாங்கள் சொல்லி கொடுத்து மட்டும் கற்றுக்கல. எங்கள் முதல்வர்கள், ஆசிரியர்கள், வாலண்டியர்ஸ் எல்லாரையும் பார்த்து தான் முக்கியமாக கற்றுக்கிறோம். தமிழையும் இந்த குட்டி தமிழ்நாட்டையும் எனக்கு அறிமுகப்படுத்தியது மட்டும் இல்லாமல் 4 வருஷமாக வார வாரம் சளைக்காமல் பள்ளிக்கு கூட்டி வந்து என்னை ஊக்குவித்த என் பெற்றோர்களுக்கு நன்றி. இறுதியாக என்னுடன் பயின்ற எனது அருமை நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் இன்று ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளோம். நாம் எங்கு சென்றாலும் நமது தாய்மொழியாம் தமிழை மறக்காமல் போற்றுவோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. வணக்கம். தமிழ் வாழ்க. நன்றி தானியா. அடுத்ததாக கனிஷ்கா வினோ மனோகரன். வணக்கம். என் பேர் கனிஷ்கா. நான் வால்டன் பள்ளியில் 10வது படிக்கிறேன். நான் என் தமிழ் மொழி தான் என்னோட தாய்மொழி. நான் சின்ன இருக்க போது சுட்டி டிவி தான் பார்த்து வளர்ந்தேன். அப்போ எனக்கு இது பொழுதுபோக்காக தான் இருந்தது. ஆனால் அது எனக்கு தமிழ் சரளமாக பேச சொல்லி கொடுத்துச்சு. நான் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் இந்த பள்ளியிலெல்லாம் ஆங்கிலம் பேசுகிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் நான் தமிழ் ஸ்கூல்லையே சேர்ந்தேன். நான் மிசோரி தமிழ் பள்ளி 6ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து
மேரியட்டா தமிழ் பள்ளி வந்து 7ஆம் வகுப்புலேருந்து தொடர்ந்து படிச்சுட்ருக்கிறேன். இங்கே வந்து நாங்கள் எழுத படிக்க மட்டும் செய்ய மாட்டோம், என்னோட பொருளாதாரத்திற்கும் எனக்கும் இருக்கிற இடைவெளி வந்து குறைக்குது. நான் வந்து ஹைஸ்கூலில் இருக்கிறனால எனக்கு வந்து இந்த வேலை தமிழ் ஸ்கூலில் இருக்கிற ஹோம்ஒர்க் மட்டும் என்னோட பள்ளியில் இருக்கிற வேலை வந்து சமம் செய்வது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து நான் ஞாபகம் வச்சுப்பேன், தமிழ் தான் எனக்கு ஆர்வம் இருக்குது தமிழில். அது மட்டும் இல்லை, என்னோட ஆசிரியர்களோட அக்கறை மட்டும் உந்தது வந்து என்னோட ஆர்வம் வந்து இன்னும் ஏறுது. அதனால தான் நான் வந்து நான் யாருக்கு நன்றி சொல்கிறேன்னா, கணேஷ் சார், சித்ரா ஆண்டி, ஜெயஸ்ரீ ஆண்டி, சுகுணா ஆண்டி, மேரியட்டா தமிழ் பள்ளி மற்றும் என்னோட பெற்றோர்கள். உங்களோட அன்பான சேவை வந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கனிஷ்கா. வணக்கம். முதலில் எனக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக எனது 8ஆம் வகுப்பு ஆசிரியர் மிஸ் ஜெயசித்ரா. அவர்கள் உதவியால் நான் நிறைய தமிழ் மொழியை கற்றுக்கொண்டேன். இந்த தமிழ் பள்ளி மற்றும் ஆசிரியர்கள் காரணமாக நான் இந்தியாவில் உறவினர்களுடன் தமிழ் பேச முடிகிறது. அடுத்து என்னை ஆதரித்த என் பெற்றோர்களுக்கும் மற்றும் என் தங்கைக்கும் நன்றி. அதன் பின் என் நண்பர்களுக்கும் மற்றும் என் வகுப்பு தோழர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவர்களுடன் சேர்ந்து கற்ற இந்த நாட்கள் மிகவும் சந்தோஷமாகவும் நினைவாகவும் இருந்தது. இந்த பள்ளிக்கு வந்தது எனக்கு உதவியாகவும் மற்றும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மேலும் புதிய தகவல்களை கற்றுக்கொள்ளவும் இது எனக்கு உதவியது. மீண்டும் அனைவருக்கும் மற்றும் இந்த பள்ளிக்கும் நன்றி. இவர்களோட இந்த பயணத்தில் பல ஆசிரியர்களோட பங்கு இருக்குது, அப்புறம் அவங்களோட பெற்றோர்களோட பங்கும் இருக்குது. ஆனால் பெரிய பங்கு 8ஆம் வகுப்பு ஆசிரியர் திருமதி சித்ரா அவர்களுக்கு இருக்குது. அவர்களுடைய சிறிய வார்த்தைகள். அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவிகள்லாம் பேசுகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இந்த 10 வருஷமாக கற்றுக்கிட்ட மொழிகளை ரொம்ப அழகாக தெளிவாக பேசுனாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? மேரியட்டா தமிழ் பள்ளியின் 14ஆம் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. எங்களது எம்டிஎஸ் பள்ளி மாணவ மாணவியருக்கு பட்டமளித்து எங்கள் பள்ளியை சிறப்பித்த திருமதி ஆண்டாள் பாலு அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இன்றைய நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. இன்று பட்டம் பெற்ற 13 மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது உங்கள் வாழ்வில் ஒரு சிறந்த தருணமாக இருக்கும். எப்பவும் நினச்சி பார்க்க இது ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். எங்களது வகுப்பு ஒரு சிறப்பான கதம்பம். ஏன்னா நான் இன்று வகுப்பில் இன்றைய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை இன்று நிகழ்வை விவாதிக்க வேண்டும், இல்லை தமிழ் சார்ந்த விளையாட்டு விளையாட வேண்டும். இது போன்ற ஒவ்வொரு மாணவர்களின் ஆசையை எல்லாம் கடந்து இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நாங்கள் இதை கலந்து கட்டினால்தான் இன்றைய வகுப்பு ஒரு சிறப்பான கதம்ப மாலையாக அமையும். இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு இருக்கும் சவால்கள் அதிகம். தினசரி பள்ளி வேலைபளு, விளையாட்டு மற்றும் அறிவியல், கணிதம், இசை, இயந்திரம் உருவாக்கும் போன்ற குழுக்களில் சிறந்து விளங்குவது
இதில் எனக்கு தினசரி பரிச்சயம் இல்லாத மொழியை கற்றுக்கொள்வதில் ஆர்வம். ஆம், ஒரு சிறு ஆர்வம். அந்த ஆர்வம் தான் இன்றைக்கி பட்டம் பெற வரல கொண்டு வந்திருக்கேன் உங்களை. அதுக்கு ஒரு கைத்தட்டல் உங்களுக்கு. இந்த சவால்களை எல்லாம் தாண்டி 9 வருடத்துக்கு மேலாக தமிழ் மொழிக்காக நேரம் ஒதுக்கி படித்த மாணவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் நீங்கள் ஆசைப்படும் மருத்துவம், பொறியியல், வணிகம், நிதி போன்ற துறையில் மேற்படிப்பை படித்து சிறந்து விளங்க எங்கள் பள்ளி சார்பாக வாழ்த்துக்கள். இன்று முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டிய மாணவியருக்கு ஊக்குவித்து அவர்களிடம் சிறு சிறு கோபம் கண்டு சரியான நேரத்தில் வீட்டு பாடத்தை முடிக்க வைத்து தேவையான நேரத்தில் படிக்க உதவி செய்த பெற்றோருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. இதையெல்லாம் தாண்டி தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்யும் பெற்றோருக்கு மனமார்ந்த நன்றி. என்னுடன் பக்கபலமாக இருந்து வகுப்பு இணை ஆசிரியர் ஜெயஸ்ரீக்கு நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமை ஆசிரியர் திரு பாலா, துணை தலைமை ஆசிரியர் திருமதி நிமி மற்றும் எம்டிஎஸ் குழு அனைவருக்கும் நன்றிகள். நன்றி பல. எம்டிஎஸ் அணிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சித்ரா. நம்ம வேலையை முடிச்சுட்டு எப்போ முடிப்போம், வீட்டுக்கு போவோன்னு பார்ப்போம். ஆனால் நான் நிம்மியை 6:30க்கெல்லாம் ஸ்கூலில் பார்த்துருவேன். அவங்க அவ்வளோ இது மட்டும் இல்லை, சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் வேலை செய்வாங்க. ஸோ இப்போது நம்முடைய துணை முதல்வர் நிம்மி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ள. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்று 14வது பட்டமளிப்பு விழா. பல நேரங்களில் அயற்சி வரும், பல மனத்தடைகள் வரும். ஆனால் அது எல்லாம் இந்த ஒரு தருணத்தில் அதையெல்லாம் பறந்து போயிடும். ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். இந்த புத்துணர்ச்சி அடுத்த பட்டமளிப்பு விழா வரைக்கும் தாங்கும். அப்படி ஒரு மேஜிக் இருக்குது இதுக்கு. ஸோ இது படிப்படியாக குழந்தைங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வர்றவங்களுக்கு இந்த உணர்ச்சி புரியும். இந்த குழந்தைங்க மழலை தமிழ் பேசினதுலேருந்து இன்னைக்கு மேடை தமிழ் பேசிய வரைக்கும் கேட்டிருக்கோம். எப்படி உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது? இந்த 14 மிளிரும் நட்சத்திரங்களுக்கும் நிர்வாக குழுவின் சார்பாகவும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை மேலும் மெருகேற்ற நம்மிடையே திருமிகு ஆண்டாள் பாலு அவர்கள் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி தருகிறது. அவருக்கும் நம்மளுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்க தொழில்துறையில் படைத்த சாதனைகள் கண்டிப்பாக நிச்சயமாக நம் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் என நம்புகிறோம். இப்போ நம்ம இந்த குழந்தைகளுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய ஆர்வமும் அவங்களுடைய விடாமுயற்சியும் தான். குழந்தைங்க மேல்நிலை பள்ளிக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு பாடச்சுமைகள் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பட்டம் பெற்று இங்கே உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டுகள் தெரிவித்தே ஆகணும். அதுக்கு இவங்களுடைய இந்த ஆர்வத்துக்கும் விடாமுயற்சிக்கும் உறுதுணையாக இருந்த மழலை தமிழ் ஆசிரியர்கள் முதல் 8ஆம் வகுப்பு ஆசிரியர் வரை ஒவ்வொருவருக்கும் இந்த முக்கிய பங்கு உண்டு. அது கண்டிப்பாக நீங்கள்லாம் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறோம் உங்களுடைய பேச்சிலிருந்தே. அதே போல் அது மட்டும் இல்லை, இவங்க தமிழோட இணைப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாரம் தவறாமல் பெற்றோர்கள் இவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்களையும் நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுருக்கணும். உங்களுடைய பேச்சில் அது தெரிந்தது. இவங்க இப்போ பட்டம் பெற்றுட்டாங்க, இதோட இது முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை, இது வெறும் அடித்தளம்தான். இதை மேலும் எப்படி மெருகேற்றலாம் அப்படின்னா, நம்ம பள்ளி ஆலோசகர் 12ஆம் வகுப்பு வரை மிக
பல முயற்சிகள் எடுத்து அவர் பல பாடத்திட்டத்தை அமைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் சீல் ஆஃப் பயோலிட்ரசி அதற்கும் பயிற்சி அளித்து வந்துட்டு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் உங்களுடைய தமிழில் இணைப்பில் இருப்பீங்க. இந்த மரியாட்டா தமிழ் பள்ளி பயணத்தை நீங்கள் எல்லாரும் தொடருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த குழந்தைங்க பட்டம் பெற்றுட்டாங்க, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. அவங்களுக்கு பல முக்கிய பொறுப்புகள் இருக்குது. நான் இவங்களிடையே ஒரு 3 கருத்துக்களை மட்டும் நினைக்கிறேன். நீங்கள் எதிர்காலத்தில் எவ்வளவு உயரம் சென்றாலும் நீங்கள் தமிழ் பேசுவதையும் தமிழ் புத்தகங்கள் படிப்பதையும் எப்பையும் நீங்கள் தொடரணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கு. அதை கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறோம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், அப்படி தானே? அது மாதிரி நீங்கள் தமிழில் பேச 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 தான் உங்கள் தமிழ் மெருகேறும். அதே போல் நீங்கள் இந்த தமிழ் மொழி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பண்பு, பணிவு, அன்பு, நன்றியுடைமை, இந்த எல்லா அறத்தையும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, அப்படித்தானே? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தமிழை உங்களோட நிறுத்திவிடக்கூடாது. உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுடைய பேச்சிலேயே தெரியுது. இதையெல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டலுடன் மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி நிம்மி அவர்களே. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி ஆண்டாள் பாலு அவர்களை அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னையும் பொருட்டாக மதித்து இங்கே அழைத்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். ஐ திங்க் வயசில் உங்களுக்கெல்லாம் மூத்தவங்கனால சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த குழந்தைங்க அவ்வளோ நல்லா பேசினாங்க. ஆனால் பேச விடாமல் உங்கள் குழந்தைங்க ஆடியன்ஸில் இருந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா உங்கள் குழந்தைங்க நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். வெளியே வந்தால் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க அவ்வளோ நல்லா பேசினாங்க. ஆனால் பேசுகிறத கேட்க முடியாமல் மற்ற சவுண்டு தான் வந்துட்டுருக்கு. அது தவறாக நினைக்கலைன்னா நான் சொல்கிறேன். ஓகே, சாரி. ஆனால் இந்த குழந்தைங்க அவ்வளோ நல்லா தமிழ் படிச்சிருக்காங்க. நிம்மி சொன்ன மாதிரி இது இப்போது மட்டும் நிற்க போகிறதில்ல, அடுத்ததுக்கும் வேறாகும். ஏன்னா தமிழில் ஒரு கடல், தமிழில் இல்லாததே இல்லை. ஸோ இப்போ திருமூலர் பார்த்திங்கன்னா ஒரு 3000 வியாதிகளுக்கு மருந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பசங்கள்லாம் அடுத்து நீங்கள் டாக்டராக போனீங்கன்னா அப்போ நீங்கள் திருமூலரையும் ரெஃபர் பண்ணுங்கள். அதிலிருந்து எப்படி மாடர்ன் மெடிசனுக்கு கொண்டு வரதுன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் இந்த தமிழையும் இந்த மாடர்னையும் இணைக்கிற பாலமாக இருக்கணும். ஏன்னா எந்த துறையும் இல்லை. அது கணக்கு பார்த்திங்கன்னா பித்தகோரஸ் தியரம்னு நம்ம ஸ்கூல்லெல்லாம் படிக்கிறோம். ஆனால் அந்த நம்ம அதில் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். ஆனால் போதையனார் என்பவர் அதை ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த காலத்திலேயே ஒரு நீளம் தனை ஒரே 8 கூறாக்கி கூற்றிலே ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதியை சேர்த்தால் வருவது கர்ணம் தானே. அதாவது அந்த ஹைட்டு இருக்கையா, அந்த ஹைட்டை 8ஆக பிரிச்சுட்டு அதில் 7 பங்கு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த விட்டு இந்த ஹரிசாண்டலில் இருக்கிறத பாதி எடுத்து கூட்டினா கர்ணம் வந்துடும். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை பித்தகோரஸ் தேரத்தில் ரொம்ப இதாக காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த துறை எடுத்தாலும் விவசாயம்னு எடுத்திங்கன்னா நம்ம தமிழ்நாடில் தான் அவ்வளோ முதல்ல விவசாயம் வந்தது. நான் மெக்சிகோ போனப்போ ஒரு மியூசியத்துக்கு போயிருந்தேன். அங்கே இந்த
உள்ளூர் மக்களை பற்றியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து சோழர்னு போட்டிருந்தாங்க. அது என்னன்னா அவங்க விவசாயிகளாம். ஆனால் நம்ம தமிழ் படித்தா தெரியுது, சோழர் காலத்தில் கப்பலில் ஏறி எல்லா நாட்டுக்கும் போனாங்க. அவங்க தான் எல்லா நாட்டுக்கும் விவசாயம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை அவங்க மறக்காமல் இன்னும் விவசாயிகளை சோழான்னு கூப்பிடுறாங்க. சவுத் கொரியாவுக்கு போனால் சவுத் கொரியாவில் பாதி வார்த்தைகள் வந்து நம்ம தமிழ் வார்த்தைகள் தான் இருக்குது. தென் கொரியாவில் அந்த நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சோழர் வந்து அவருடைய மகளை சவுத் கொரியாவுக்கு அனுப்புகிறாரு, அங்கே அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அவங்க வந்து அந்த தமிழ் அங்கே வளர்த்தாங்க. அதே மாதிரி இப்போ கப்பல் துறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பர்மாவுக்கெல்லாம் போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தேக்கு மரம் நிறைய இருக்கும். ஆனால் அங்கேருந்து அனுப்புறதுக்கு வந்து வசதி இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆமை ஓட்டத்தை வந்து பார்த்தாங்க. ஆமை எப்படி மூவ் ஆகுது, எப்படி போகுது, கடலில் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு அந்த சீசனில் வந்து அவங்க வந்து அந்த அதில் வந்து ஒரு என்ன சொல்கிற மரத்தை வெட்டிட்டு அதில் வந்து ஒரு அவங்க இனிஷியலை பொறிச்சிட்டு போட்டுருவாங்க. அது வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து கடலில் வந்து கடையோர இறங்கும், அவங்க சொந்தக்காரங்க அதை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழர் வந்து நம்ம வாழ்வியலை ரொம்ப புரிஞ்சு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இயற்கையும் புரிஞ்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள்லாம் வந்து தமிழை வந்து இதோடு விட்டுறாதீங்க. தமிழை வந்து நிறைய படிங்க. உங்களுக்கு இப்போது கூகுள் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ ஏதாவது இப்போ இந்த இலக்கணம் பித்தகோரஸ் தியரம் வந்து திடீர்னு மறந்துருச்சு. இங்கே வந்து உட்காந்துட்டு போட்டால் ஒரே இன்னும் 10 நிமிஷம் இதில் வினாடியில் வந்து அதை வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி முயற்சி திருவினையாக்கும். ஸோ நீங்கள் முயன்றா என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நான்லாம் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் 11ஆம் கிளாஸ் வரைக்கும். பியூசி படிக்கும்போது எங்கள் லெக்சரர் வந்து தமிழில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா திடீர்னு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்தா எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த எக்ஸாம் எழுதும்போது மட்டும்தான் இங்கிலீஷில் எழுதுவோம். ஆனால் அந்த வச்சுக்கிட்டு எப்படியோ வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து முன்னேறி இருக்கோன்னா நீங்களாம் வந்து எங்களை விட ஒரு 100 மடங்கு உயரமான இடத்துல இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே இருக்குது, கூகுள் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, வசதி இருக்குது. ஸோ அதை வந்து வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் நம்ம தாய்நாட்டை மறந்துடாதீங்க, தாய்மொழியை மறந்துடாதீங்க. அவ்வளோதான். வேறு ஏதோ ரொம்ப நன்றி. நன்றிகள் நன்றிகள் திருமதி ஆண்டாள் அவர்களே. உங்களுடைய பேச்சு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. மிக்க நன்றி. இப்பொழுது நம்முடைய பள்ளியின் முதல்வர் திரு பாலா அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு சிறு அன்பளிப்பு. ஒரு பலத்த கரகோஷங்கள் எழுப்பிடலாமா நம்ம எல்லாருக்கும்? எல்லாரும் ஒரு குரூப் புகைப்படம் ப்ளீஸ். தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றும் வாழியவே, கூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, மலையும் நதியும் மறையுதி வெய்யோன் மதியும் முகில் வானம், மலர்கள் சோலை மாங்குயில் கீதம் மங்களமணியோசை, கலையும் கணிதன் கற்பனை நாதம் காலம் என யாவும் கட்டியணைத்து காக்கும் சக்தி நீ இயற்கை பேரன்னை, மலையும் நதியும் மறையுதி வெய்யோன் மதியும் முகில் வானம், மலர்கள் சோலை மாங்குயில் கீதம் நன்றிகள் நன்றிகள். ஒரு பலத்த கரகோஷங்கள் கொடுத்தலாமா எல்லாத்துக்கும்? காலம் என யாவும் கட்டி அணைத்து காக்கும் சக்தி நீ இயற்கை பேரன்